ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். நூடுல்ஸ் செஞ்சுருந்தாங்க. உதிரியாக ஒட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எப்போ செஞ்சாலுமே ஒட்டிக்கிட்டு கொலக்குலன்னு தாங்க இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பயுமே ஹெப்பி நூடுல்ஸில் தாங்க நூடுல்ஸ் செய்வேன். வடச்சட்டி வச்சு தண்ணி ஊற்றி அந்த பெரிய பேக்கெட்லங்க 8 பீஸ் இருக்கும். நான் 7 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு செஞ்சப்போ 8 பீஸும் போட்டேன், ஏன்னா பக்கத்தில் கொடுக்கணுங்கிறதுக்காக. நான் இன்னைக்கு 7 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. எல்லாம் தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு வச்சுட்டேன். தண்ணி பத்தலைன்னு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டு, என்கிட்ட ரீஃபண்ட் ஆயிலாம் இல்லைங்க, கடலெண்ணெயும் நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் கடலெண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா எல்லாம் திருப்பி போட்டு நூடுல்ஸ் நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு வேக விட்டுட்டேன். நூடுல்ஸ் வேகிற கேப்பில் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நூடுல்ஸு இப்போ வெந்துருச்சு. இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி வெந்திருக்கணும். வெந்த நூடுல்ஸை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணியிலேருந்து 1 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவைங்கிறப்ப ஊற்றி மசாலாவுக்கு வேக வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெந்த நூடுல்ஸை சூடாக இருக்கும் போதே பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். நூடுல்ஸை தாளிச்சு விட்டலாம். வடச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து, பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நூடுல்ஸ் பேக்கெட்டோடையே கொடுத்துருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு மசாலா வேகிறதுக்கு நூடுல்ஸ் வெந்து அந்த 1 டம்ளர் தண்ணியுமே ஆட் பண்ணி மசாலாலாம் வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த சமயத்தில் வேக வச்சிருக்க நூடுல்ஸை நல்லா உதுத்து சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கலக்கி எடுத்தா ரொம்பவும் டேஸ்டான நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டம் போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நாங்கள் எல்லோரும் எடுத்து சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சதே இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். நான் கூட நான்ஸ்டிக் தவால தான் உதிரியாக வரும்னு நினச்சேன். அலுமினிய வடச்சட்டிலையும் செய்யலாங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.